ஓம் சிவாய போற்றி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று ஜோதிடத்தில் உங்களின் ஜனன ஜாதகத்தில் 5ஆம் பாவம், உங்களின் ஜனன ஜாதகத்தில் லக்னம் என்று அழைக்கப்படும் அந்த ஸ்தானத்துக்கு 5ஆம் பாவம் முக்கியமான பாவமாக ஜாதகத்தில் உணரப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த 5ஆம் பாவத்தில் உங்களின் ஜாதகத்தில் சுபத்துவம் நிலையில் இருக்க வேண்டும். சுபத்துவம் சுபகிரகங்கள் பார்வையிலோ, சுபகிரகங்கள் சேர்க்கை பற்றோ, சுபகிரகங்கள் ஆதித்துவம் வலுவாக இருக்க வேண்டும், ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் உங்களால் உங்களின் வாழ்வில் அடிக்கடி மனம் மாற்றதால் உங்களின் மனம் அடிக்கடி மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றத்தால் கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி தோல்வியடைவதை பார்க்க முடியும். ஆகையால் 5ஆம் பாவம் ஒருவர் ஜாதகத்தில் சிறப்பாக இருக்க வேண்டும். அமரக்கூடாத கிரகங்கள் நாம் குறிப்பிட்டுள்ளோம் பாருங்கள். சனி பகவானும், சூரிய பகவானும், செவ்வாய் பகவானும், ராகு பகவானும், கேது பகவானும் 5ஆம் பாவத்தில் அமரக்கூடாது. ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய வீட்டில் அமர்ந்தால் குற்றமில்லை. அவ்வாறு இல்லாமல் அவர்கள் 5ஆம் பாவத்தில் உட்காரும் பட்சத்தில் மிக கடுமையான பாதங்களை கொடுப்பதை பார்க்க முடியும். நேயர்களே, 5ஆம் பாவம் நாம் குறிப்பிட்டுள்ள பூர்வீகத்தை குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. காதல் நிலைக்குமா நிலைக்காமல் இருக்குமா, காதலை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக 5ஆம் பாவத்தை பார்க்கப்படுகிறது. சிந்தனை உங்கள் மனசு வலுவாக இருக்க வேண்டுமென்றால், சிதறாமல் நீங்கள் எதை நோக்கி செல்கிறீர்கள் என்று அது ஒரு பிடிப்போடு நீங்கள் இருக்க வேண்டுமென்றால் 5ஆம் பாவம் சிறப்பாக இருக்க வேண்டும். மந்திரம், தந்திரம், ஆன்மீக சக்தி 5ஆம் பாவத்தில் நீங்கள் கண்டிப்பாக அந்த கிரகங்கள் இருக்கும். நல்ல கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக அதை நோக்கி நீங்கள் வாழ்வில் அதை அறியக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படுவதை பார்க்க முடியும். நல்ல ஒரு புத்தியும் அறிவாற்றலும் இருப்பதை 5ஆம் பாவத்தை உணர்த்துகிறது. மேற்படிப்பு படிக்கக்கூடிய ஒரு படிப்பையும், கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு வாழ்க்கையும் நல்ல ஒரு உயர்ந்த இடத்தில் எடுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானமாக இந்த 5ஆம் பாவத்தை பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த 5ஆம் பாவம் உங்களின் ஜாதகத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும், வலுவாக இருக்க வேண்டும் என்றால், உங்கள் வாழ்வு செழிப்பது வளமான செழிப்பான வாழ்க்கையை நீங்கள் நினைத்தபடி நீங்கள் எதை நினைக்கிறீர்களா அது கண்டிப்பாக நிறைவேறியே தீரும். வலுவென்று இருந்தால் நாம் சொல்லுகின்ற இந்த அமைப்பு, இந்த கிரக அமைப்பு பாதகத்தை செய்யக்கூடிய கிரக அமைப்பு இருந்துவிட்டால் உங்கள் வாழ்வில் எதிர்பார்க்காத நீங்கள் மனக்குழப்பமும் மன வலியோடு இந்த உலகில் நீங்கள் வாழ்வதை பார்க்க முடியும். ஆகையால் இந்த 5ஆம் பாவம் கண்டிப்பாக ஒருவரின் ஜாதகத்தில் பலமாக இருக்க வேண்டிய ஒரு அவசியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஜோதிடத்தில் உங்களின் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் 5ஆம் பாவம் அதிபதி வலுவாக இருக்கிறாரா, இல்லை வலு இழந்து இருக்கிறாரா, நீச்சப்பட்டிருக்கிறாரா, இல்லை 5ஆம் பாவத்துக்கு 3, 6, 8, 12ஆம் அதிபதி சேர்க்கையோ பார்வையோ அந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்களா, அவ்வாறு உட்கார்ந்து அந்த 5ஆம் பாவ அதிபதி 3, 6, 8, 12ஆம் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாரா, அல்லாமல் நீச்சத்தாரையில் இருக்கிறாரா, அல்லாமல் மாரக பாதகாதிபதியோடு பின்னப்பட்டு இருக்கிறாரா என்று நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய காலகட்டம். அந்த 5ஆம் பாவ ஜாதகத்தில் ஒரு முக்கியமான ஸ்தானமாக பார்க்கப்படுவதால் நீங்கள் அறிய வேண்டிய ஒரு தருணம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி தர இருக்கிறோம். நேயர்களே, கண்டிப்பாக 5ஆம் பாவத்தை பற்றி அறியக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்வில் ஒரு முக்கியமான ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது இந்த 5ஆம் பாவம். உங்களின் ஜாதகத்தில் 5ஆம் பாவம் நன்றாக இருந்துவிட்டால், 5ஆம் பாவம் அதிபதி வலுவாக இருந்து 5ஆம் பாவ அதிபதி திரிகோண அதிபதியோட சேர்க்கையோ பார்வையோ நல்ல ஒரு வலுவான ஸ்தானத்தில் இருக்கும் பட்சத்தில் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைப்பது உங்களுக்கு உறுதி. பூர்வ புண்ணிய சொத்துக்கள் உங்களை தானாக வந்து உங்களை சேர்வது உறுதி. குழந்தைகளின் மூலம் மிக வளர்ச்சி அடைவது உறுதி. நன்மைகள், பல சுப நிகழ்ச்சிகள் நடைபெற்று எனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியோடு இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். குழந்தைகளுடன் உறவு எப்படி இருக்கும் என்பது நீங்கள் அதை எதிர்பார்க்கவே தேவையில்லை. 5ஆம் இடம் சிறப்பாக இருந்து விட்டால், உங்களின் குழந்தைகளின் ஜாதகத்தை நன்றாக இருந்து விட்டால் உங்கள் குழந்தையானது இந்த உலகில் ஜெயிப்பது ஒரு நாள் நிச்சயம். நேயர்களே, நல்ல ஒரு புத்தி ஆற்றலோடு இருப்பதை பார்க்க மாட்டேன். குழந்தை
சிந்தனை திறனும் கல்வியின் ஒரு வளர்ச்சியும் ஒரு மேற்படிப்பு படிக்கப்பட்டு ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்தில் கண்டிப்பாக அவருடைய கால் பதிப்பது உறுதியான ஒரு நிச்சயமான ஒன்று. காதல் விஷயங்களை திடீர் ஒரு காதல் விஷயங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும். இந்த 5ஆம் பாவம் நன்றாக அமர்ந்து விட்டால் அந்த வாழ்க்கையில் கண்டிப்பாக நிச்சயம் இருவரும் ஒன்றாக சேர்ந்து நல்ல ஒரு சந்தோஷம், நல்ல ஒரு திருமணத்திற்கு முன்பு ஒரு உறவு ஏற்படும் என்றால் அது காதல் வாழ்க்கை. அந்த காதல் ரொமான்ஸ் வாழ்க்கையில் கண்டிப்பாக 5ஆம் பாவம் வலுவாக இருக்கும் பட்சத்தில் அந்த மனதை குறிக்கும் ஒரு ஸ்தானமாக பார்ப்பதால் அந்த காதல் விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஈர்ப்பு ஏற்பட்டு அந்த சக்ஸஸ் ஆகி அந்த காதல் திருமணமும் உங்களுடைய இறுதி மூச்சு வரை நன்றாக வலுவாக ஆடம்பரம், செல்வம், புகழ் அனைத்தும் சேர்ந்து கிடைத்து நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கை இந்த உலகில் வாழ்வது உறுதி. நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கொடுத்து விடும், நல்ல ஒரு இன்பமான சந்தோஷமான வாழ்க்கையும் கொடுத்து விடும் இந்த 5ஆம் பாவம். முன்புறவில் நீங்கள் செய்த நன்மைகள் உங்களை கண்டிப்பாக இந்த நடக்கும் இந்த சுப நிகழ்ச்சி, இந்த காலத்திலும் சரி, சுப நிகழ்ச்சியிலும் சரி, நீங்கள் சந்தோஷம், அதிர்ஷ்டங்கள் நிறைந்திருப்பதை பார்க்க முடியும். அடிக்கடி உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் அடிக்கடி ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நிகழ்வும் உங்கள் வாழ்வில் ஏற்படுவதை பார்க்க முடியும். இந்த 5ஆம் பாவம் சிறப்பாக இருப்பதால் இசை, நடனம் போன்றவற்றில் உங்களுடைய ஈர்ப்பு இருப்பதை பார்க்க முடியும். எழுத்துக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு ஆற்றலும் இருப்பதை படைப்பாற்றல் ஏதாவது யோசித்து ஏதாவது இந்த உலகில் நாம் காட்ட வேண்டும், சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் உடலில் இருப்பதை பார்க்க முடியும். உங்கள் உணர்வில் இருப்பதை பார்க்க முடியும். விளையாட்டுகளில் ஆர்வம் அதிகமாக இருப்பதை பார்க்க முடியும். மன மகிழ்ச்சியில் தரும் செயல்கள் நீங்கள் செய்வதை பார்க்க முடியும். அந்த செயல்களால் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மனம் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி நிலவுவதை நீங்கள் பார்க்க முடியும். அதில் நீங்கள் வெற்றியை சூட்டுவதை பார்க்க முடியும். எந்த ஒரு லாட்ரி சம்மந்தப்பட்ட ஒரு திடீர் ஒரு அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்வில் கண்டிப்பாக நிகழ்வதை இந்த 5ஆம் பாவம் நன்றாக இருந்துவிட்டால் ஏற்படுத்தி தருவதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியும். ஆகையால் ஒருவர் ஜாதகத்தில் 5ஆம் பாவம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த 5ஆம் பாவம் தரும் பாதிப்புகள் மிக கடுமையான பாதிப்பையும் உங்கள் வாழ்வில் கண்டிப்பாக நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ, எதை சாதிக்க வேண்டுமோ, எதை நோக்கி உங்கள் பயணம் செல்கிறதோ அது அனைத்தும் தடைபடுவதை பார்க்க முடியும். அடிக்கடி தோல்வியடைவதை பார்க்க முடியும். நல்ல ஒரு அறிவாற்றலோடு இருப்பீர்கள், நல்ல ஒரு சிந்தனை மிக்க ஒரு நபராக இருப்பீர்கள். ஆனால் உங்களால் ஜெயிக்க முடியாத ஒரு நிலை. நீங்கள் தோற்பது ஏன், எதனால், எந்த இடத்தில் நாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் என்று ஆராய்ந்தாலும் உங்களுக்கு புரியாத புதிர் உங்கள் வாழ்வில் கண்டிப்பாக ஏற்படுவதை பார்க்க முடியும். ஏன்னால் அந்த 5ஆம் பாவத்தில் இந்த கிரக அமைப்பு இருக்கக்கூடாது. சனி பகவானும், சூரிய பகவானும், செவ்வாய் பகவானும், ராகு பகவானும், கேது பகவான் இவர்கள் தனியாக இருந்தாலும் பிரச்சனை கொடுப்பார். இவர்களோடு ஒன்று இணையப்பட்டு இருந்தால் மிக கடுமையான பாதிப்புகள், கடுமையான தடைகளும் தோல்விகளும் உங்கள் வாழ்வில் ஏற்படுது. நீங்கள் பார்க்கக்கூடிய நிலை உங்கள் வாழ்வில் தற்போது உங்கள் நிகழ்காலத்தில் நடைபெறும். அதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். நேயர்களே, இந்த 5ஆம் பாவத்தில் அமரக்கூடாத கிரகங்கள் சனி பகவானும், சூரிய பகவானும், செவ்வாயும், ராகு, கேதும் இவர்களெல்லாம் அமர்ந்தால் கண்டிப்பாக நீங்கள் தடைகளும் தாமதங்களும் உங்கள் வாழ்வில் அடிக்கடி ஏற்படுவதை இன்று நாம் இந்த கிரகங்கள் அமைந்தால் என்னென்ன உங்களுக்கு பாதிப்புகள் வாழ்வில் ஏற்படும் என்பது உணர்த்தக்கூடிய நிலையில் தற்போது நாம் இந்த வீடியோவில் சொல்ல இருக்கிறோம். கண்டிப்பாக வீடியோ முழுவதும் பாருங்கள் நேயர்களே. சனி பகவான் நாம் குறிப்பிட்டுள்ள முதல் கிரகம் சனி பகவான். உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் 5ஆம் பாவத்தில் அவர் ஆட்சி பலம் பெற்று, நாம் குறிப்பிட்ட உதாரணத்துக்கு நம்முடைய துலாம் லக்னம் எடுத்துக்கொள்ளுங்கள். துலாம் லக்னத்துக்கு 5இல் ஆட்சி பலம் பெற்று நன்றாக இருந்துவிட்டால் கண்டிப்பாக ஓரளவு நன்மையை செய்வார். ஏன்னா அவருடைய ஆட்சி வீடு தன்னுடைய வீட்டில் தான் இருப்பது கண்டிப்பாக கெடுதல் செய்ய மாட்டோம். நாம் அதை விட்டு பாவர்கள் தன்னுடைய விரும்பாத ஒரு இடத்தில் உட்கார்ந்து அதற்கு பாவகிரகங்கள் சூழப்பட்டும் பாவர்கள் எதிரி பார்வையில் இருக்கும் பட்சத்தை அதிகமான கெடுபலனை எட்டிக்கு போட்டியாக நானும் செய்வேன், நீயும் செய்வேன், நீ செய்தால் நான் செய்வேன், அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். அந்த ஒரு வாழ்க்கையை ஒரு போர்க்களமான ஒரு வாழ்க்கை ஏற்படுவதை பார்க்க முடியும். ஆகிய சனி பகவான் 5ஆம் பாவத்தில் இருக்கிற முதல் தரம் பூர்வீகத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை இருப்பதை பார்க்க முடியும். நன்றாக கவனித்துக் கொடுங்கள். பூர்வீகம் ஒரு உங்களுக்கு பூர்வீகம் இருந்தால் அவ்வளவு சீக்கிரம் எளிதாக உங்கள் கையில் வராத நிலை ஏற்படும். கோர்ட்டு கேஸ் கண்டிப்பாக பிரச்சனைகள் ஏற்பட்டே தீரும். நேயர்களே, புத்திர பாக்கியம்
சனி பகவான் புத்திர பாக்கியம் அவ்வளோ எளிதாக கொடுக்க மாட்டார். அவ்வாறு இருந்து உங்களுக்கு சனி புத்திர பாக்கியம் கிடைத்திருந்தாலும் அந்த புத்திரனால் உங்களுக்கு அவர் வளர வளர உங்கள் வீழ்ச்சியும், அவர் வளர வளர உங்கள் வாழ்வில் கண்டிப்பாக அவர் வளர்ந்து படித்து உங்களை காப்பார தாய் தந்தையை காக்க மாட்டார். அதுவே நிச்சயம் இல்லாத ஒரு செயல், அதுவே உங்களால் யாராலும் கணிக்க முடியாத ஒரு செயல். ஏன்னா சனி பகவான் 5ஆம் பாவத்தில் இருக்கும்போது அந்த ஸ்தானத்தை கெடுக்க பார்ப்பார், அந்த ஸ்தானத்தை அழிக்க பார்ப்பார். ஆகையால் உங்களின் தாய் தந்தையை கூட நீங்கள் கவனிக்க முடியாத நிலை. அவர்கள் குழந்தைகள் ஆசையோடு ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அவர் சந்தோஷமாக வளர்ப்பார்கள். ஆனால் பெரிதாக ஆக அவர் வீழ்ச்சியும், அந்த குழந்தையால் கண்டிப்பாக பல கடுமையான பாதிப்புகளும், அந்த குழந்தையால் கண்டிப்பாக வருத்தங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும். அவர்கள் மனதளவிலும் கண்டிப்பாக புண்படுவதை பார்க்க முடியும். இந்த 5ஆம் பாவத்தில் சனி பகவான் உட்காரும் பட்சத்தில் குழந்தைகள் மூலம் மனக்கவலை அடிக்கடி ஏற்படுவதை பார்க்க முடியும். குழந்தைகள் படிப்பிலும் சரி, கல்வியிலும் சரி இடைஞ்சல் ஏற்பட்டே தீரும். உங்களுக்கு குழந்தைகளின் ஜாதகத்தில் 5ஆம் பாவத்தில் கிரகம் இப்போ இந்த சனி பகவான் இருந்து விட்டால், சனி பகவானோட ராகுவும் கேதுவும் சூரியனும் யாரோ ஒரு கிரகங்கள் இணைந்திருந்து விட்டால் மிக கடுமையான பாதிப்பு இன்னும் ஏற்படுவதை பார்க்க முடியும். காதல் ஒரு நாட்டம் ஏற்படும். காதல் என்னதான் காதல் விஷயத்தில் நல்ல ஒரு நாட்டம், நல்ல ஒரு ஈர்ப்பு, நல்ல அழகானவராக இருந்தாலும் கூட, படித்தவராக இருந்தாலும் கூட காதலில் தோல்வியடைவதை பார்க்க முடியும். நன்றாக 5 வருடம் 2 வருடம் கல்யாணம் திருமணம் வரை செல்லும். அவ்வாறு திருமணம் முடிந்து விட்டாலும் கண்டிப்பாக அந்த வாழ்க்கை சுபிட்சம் இல்லாத வாழ்க்கை, சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை, மன நிம்மதி இல்லாத மனக்கவலையோடு இருப்பதை பார்க்க முடியும். ஏன்னா நீங்கள் திருமணத்திற்கு முன்பு கண்டிப்பாக ஒரு சந்தோஷமான அந்த லவ் சக்ஸஸ் நல்ல ஒரு வாழ்க்கையை செல்லும் உங்கள் வாழ்வில். ஆனால் திருமணத்திற்கு பிறகு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காத நேரங்களே அந்த வாழ்க்கை இந்த சனி பகவான் உங்கள் இருவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு வாக்குவாதம் ஏற்பட்ட பிரிவினை கொடுப்பதை பார்க்க முடியும். அவ்வாறு பிரிவினை கொடுக்காவிட்டால் கண்டிப்பாக நீங்கள் தனித்து வாழ்வதை பார்க்க முடியும். தனித்தும் வாழாவிட்டால் கண்டிப்பாக ஒருவர் கண்டிப்பாக அந்த உலகை விட்டு செல்வதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு துர்பாக்கியத்தை செய்து விடுவார். ஆகிய அந்த கிரகம் இப்போ 5ஆம் பாவத்தில் இருந்தால் நீங்கள் நன்றாக நல்ல ஒரு ஜோதிடரை பார்க்க வேண்டிய ஒரு அவசியமான நிலை. மனதில் பயம் அச்சம் இருந்து கொண்டே இருக்கும். சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கும் ஒரு பட்சத்தில் முடிவெடுக்க அதிக நேரம் எடுப்பீர்கள். எதையும் உங்கள் விவேகமும் வேகமும் இல்லாத ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருப்பதை பார்க்க முடியும். எதை செய்தாலும் அதை நம்மால் செய்து முடிக்க முடியுமா, அதை நாம் கண்டிப்பாக அதை நம்முடைய கையில், நம்முடைய வலையில், நம்மை சூழ்ந்த நிலையில் அதை உருவாக்க முடியுமா, நம்மை பேரை நிலைநாட்ட முடியுமா, அந்த எண்ணம் இருந்து கொண்டே இருக்கான அதை நிறைவேற்றாத சூழ்நிலை, நிறைவேற்ற முடியாமல் ஒரு தாமதம், இந்த பிரச்சனைகளை இருப்பதை பார்க்க முடியும். வாழ்க்கையில் மகிழ்ச்சி கண்டிப்பாக அந்த அளவுக்கு வெளியே மகிழ்ச்சியாக இருந்தாலும் வெளிப்படுத்த முடியாத சிரமங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும். சிரமங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் கண்டிப்பாக உங்கள் மனதில் ஏற்படுவதை பார்க்க முடியும். உங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது? சனி பகவான் தாமதமான கொடுக்கக்கூடிய கிரகம். அவர் 5ஆம் பாவத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக அவர் 5ஆம் பாவம் சிறப்பான இயற்கையாக ஒரு பாவ கிரகம். நாம் குறிப்பிட்டுள்ளோம் பாருங்கள் நேர்களே, 5ஆம் பாவத்தில் அமரக்கூடாத கிரகங்கள் குறிப்பிட்டுள்ளோம் பாருங்கள். இந்த கிரகங்கள்லாம் இயற்கையாகவே ஒரு பாவராக வருவார். ஆகிய இந்த கிரகங்களுக்கு ஸ்தானம் எந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்தா நன்மை செய்வார்னா 3ஆம் இடம் 6ஆம் இடம். இந்த இரண்டு ஸ்தானமும் வெற்றிகள் கொடுக்கக்கூடிய ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. இவர்கள் பாவராக இருக்கும் பட்சத்தில் இவர்கள் ஆட்சி வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக நன்மை செய்வார், நாம் மறுக்கவில்லை. ஆட்சி வீட்டில் இல்லாமல் இவர்கள் நாம் சொல்லுகின்ற இடத்தெல்லாம் உட்கார்ந்து விட்டால் கடுமையான தாக்கத்தை கொடுத்து விடுவார்கள். 5ஆம் பாவ அதிபதிகள்லாம் இருக்கும் பட்சத்தில் எந்த கிரகம் கூட இந்த 5 கிரகங்களும் உட்காரும் பட்சத்தில் நன்மையை செய்ய மாட்டார். ஆகியால் பூர்வ புண்ணியம் பலன் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் பலனே இருந்தாலும் இந்த கிரகம் உட்காரும் பட்சத்தில், சனி பகவான் உட்காரும் பட்சத்தில், இந்த இவ்வாழ்வில் நடக்கின்ற இந்த நிகழ்வு காலத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சனி பகவான் உங்களை தாக்கத்தை, உங்கள் வாழ்வில் பொறுமையை, கட்டுப்பாடு, உங்கள் மனதை ஒரு கட்டுப்பாடு படுத்த முடியாத நிலை. நீங்கள் எதை நோக்கி வாழ்க்கையை செயல்பட்டு அதை நோக்கி எடுத்து செல்கிறீர்களா, அது அடிக்கடி மனமாற்றம், அடிக்கடி நீங்கள் அதை மாற்றிக்கொண்டே இருப்பதை பார்க்க முடியும். எதை நோக்கி நீங்கள் செல்கிறீர்கள் உங்களை அறியாத புதிராக இருப்பதை பார்க்க முடியும். ஆகிய சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக நிலை கண்டிப்பாக 5ஆம் இடத்தை தரமாட்டார்களே. கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் இருந்தால் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டம். கண்டிப்பாக பார்த்துக் கொள்ளுங்கள். 2வது கிரகமாக சூரிய பகவான். சூரிய பகவான் உங்களுக்கு 2ஆம் ஸ்தானத்தை 5ஆம் பாவத்தில் இருக்கும் பட்சத்தில்
அவர்கள் பூர்வீகத்தில் கண்டிப்பாக இயற்கையாக பிரச்சனை இருப்பதை பார்க்க முடியும். சண்டை சச்சரவு கண்டிப்பாக இருப்பதை பார்க்க முடியும். புத்திர வாக்கியம் தாமதமான புத்திர பாக்கியத்தை கொடுப்பார். புத்திர பாக்கியம் இருந்தாலும் இந்த புத்திரனால் கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷம் இல்லாத நிலை, தகப்பனுக்கு ஆகாத நிலை, தகப்பனுக்கும் குழந்தைக்கும் வளர்ச்சியில் கண்டிப்பாக தகப்பன் தாய்ந்து போவதை பார்க்கும், சிரமங்களை சந்திப்பதை பார்க்க முடியும், கஷ்டங்களும் துன்பங்களும் வாழ்வில் ஏற்படுவதை பார்க்க முடியும். என்னதான் அழகாக ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் குழந்தை பிறந்த பிறகு 5ஆம் பாவத்தில் சூரியன் இருக்கும் பட்சத்தில் படிப்படியாக வீழ்ச்சி ஏற்படுவதை பார்க்க முடியும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் ஏற்படாத ஒரு நிலை ஏற்படும். உங்களுக்கு கவலைகள் கண்டிப்பாக அந்த குழந்தையின் மூலம் கவலைகள் ஏற்படுவதை பார்க்க முடியும். காதல் சம்பந்தப்பட்ட வாழ்வில் கண்டிப்பாக உங்கள் திருமணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை ஏற்படும். காதல் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை, அந்த வாழ்க்கை உங்களுக்கு அந்த வாழ்க்கை சாதகமாக ஆகாத நிலை, உங்களுக்கு அதை வெற்றி கொடுக்காத தோல்வி அடைவதை பார்க்க முடியும். நல்ல ஒரு திருமணத்திற்கு வரை செல்லும், இல்லை திருமணத்திற்கு ஆகி இருந்தாலும் கண்டிப்பாக இருவருக்கும் ஒருவர் ஒற்று போகாத நிலை. ஏன்னா சூரியனால் 5ஆம் பாவத்தில் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் குழந்தையின் ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் தகப்பனாரும் தாயும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு அடிக்கடி ஏற்படுவதை பார்க்க முடியும். குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதை பார்க்க முடியும். நிதி நெருக்கடியால் போராட்டம் ஏற்படுவதை பார்க்க முடியும். கல்வியில் சஞ்சலம், கல்வியில் இடைஞ்சலம், மன அமைதியும் இல்லாமல் எதை படிக்க வேண்டும், எதை நாம் சாதிக்க வேண்டும் நிலை இருந்தாலும் அதை சாதிக்க முடியாத நிலை ஏற்படுவதை பார்க்க முடியும். கோபம் அதிகமாக ஏற்படும். சூரியன் ஒரு தீய கிரகம் என்பதால் சூரியன் ஒரு பாவராக இருப்பதால் இயற்கையாகவே பாவர். ஆகையால் இவர் கடினமான ஒரு வார்த்தைகள் பேசுவதை பார்க்க கடினமான கோபத்தை ஏற்படுத்துவார் சூரிய பகவான். அகந்தை அதிகரிக்கும், அகந்தாபம் இருக்கும் அவருக்கு. எதை செய்தாலும் தானே பெரியவன் என்ற ஒரு யூகம் இருப்பதை பார்க்க முடியும். சூதாட்டம் போன்ற ரிஸ்க் சம்பந்தப்பட்ட முதலீட்டில் கண்டிப்பாக அந்த எண்ணத்தை உண்டாக்கும். இந்த 5ஆம் பாவத்தில் சூரிய இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பார்த்து நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அது தோல்வியை கொடுத்து விடுவார்கள். அந்த 5ஆம் பாவத்தில் சூரியன் இருந்து ராகுவோ கேதுவோ கண்டிப்பாக சனி பகவானை பின்னப்பட்டு இருக்கும்போது தந்தையை வீழ்ச்சி ஏற்படுவதை பார்க்கும், தந்தையை பாதிக்கப்படுவதை பார்க்கும். தந்தை உடல்நிலை பாதிக்கப்பட்டு கண்டிப்பாக சிரமத்திலும் துன்பத்திலும் அவர்கள் வாழ்வில் கண்டிப்பாக இந்த நாம் சொல்லுகின்ற அமைப்புக்கு அனைத்தும் தந்தையின் வாழ்க்கையில் ஒரு துர்பாக்கியத்தை கொடுப்பதை பார்க்க முடியும். ஆகிய சூரியன் 5ஆம் இடத்தில் இருப்பது அந்த அளவுக்கு நன்று அல்ல நேர்களே. நீச்சம் பெற்றிருந்தாலோ, ராகுக்கேதோட பின்னப்பட்டிருந்தாலோ, செவ்வாயோட சேர்ந்துக்கிற சனி பகவானோட சேர்க்கப்பட்டிருந்தாலோ கண்டிப்பாக ஒரு அகந்தை பிடிவாத குணம், தானே பெரியவன் என்று அனைவரெல்லாம் ஒரு வெறுக்கக்கூடிய நிலை ஏற்படுவதை பார்க்க முடியும். ஆகிய 5ஆவது சூரியன் இருப்பது சிறப்பான ஒன்று அல்ல நேர்களே. அடுத்த கிரகமான செவ்வாய் பகவான் 5ஆம் பாவத்தில் இருந்தால் என்னென்ன பிரச்சனை கொடுப்பார், பாதிப்புகளை கொடுப்பார் என்று பார்ப்போம். செவ்வாய் பகவான் 5ஆம் பாவத்தில் பாதிப்புகள் உள்ளாகி இருக்கும் பட்சத்தில் அவர் கொடுக்கின்ற ஒரு தாக்கம் என்பது வாழ்வில் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு போராட்டமான காலகட்டத்தை கொடுத்து விடுவார். கோபத்துக்கு அதிரடி அதிபதி, கோபத்துக்கு அதிபதியாக இருப்ப செவ்வாய் பகவான் சண்டை சச்சரவு தளபதி என்று போற்றப்படும் இவர்கள் கோபத்தால் கண்டிப்பாக அழுவது உறுதி நேர்களே. 5ஆம் பாவத்தில் இருக்கும் பட்சத்தில் குழந்தையின் ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இவர் கோபத்தால் அழுவது உறுதி. பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் சண்டை சச்சரவு இருப்பதை பார்க்க முடியும். புத்திர வாக்கியம் தாமதமான புத்திர வாக்கியம் கிடைப்பது உறுதி. அவ்வாறு செவ்வாய் இருந்தால் ராகு கேதோட பின்னப்பட்டு சனி பகவான் செதுக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் வாழ்வில் கண்டிப்பாக கருகலைப்பு ஏற்படும். குழந்தைகள் செவ்வாய் இருக்கும் பட்சத்தில், செவ்வாய் பாதிப்புக்குள்ளாக இருக்கும் பட்சத்தில் அடிக்கடி கருகலைப்பதை நீங்கள் பார்க்க முடியும். கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் கண்டிப்பாக இந்த பிரச்சனை கொடுப்பார். குழந்தை பாக்கியம் தாமதமாக கொடுப்பார். குழந்தைகளின் கருத்து வேறுபட கண்டிப்பாக ஏற்படும். நீங்கள் குழந்தை வளர்ச்சி ஆகும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த கருத்து விட குழந்தைகள் உங்களுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்காத ஒரு சூழ்நிலை, உங்களை புரிஞ்சிக்காத ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருப்பதை பார்க்க முடியும். உங்கள் வாழ்வில் அவசர முடிவால் கண்டிப்பாக இழப்புகள் கொடுத்து விடுவார்கள். அடிக்கடி ஒரு இழப்பு, அடிக்கடி நீங்கள் தோல்வியடைவதை பார்க்க முடியும். செவ்வாய் பகவானுக்கு காதல் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார் அவர். ஏன்னா அவர் செவ்வாய் பகவான் ஒரு கலத்திரக்காரகன் என்பதால் காதல் சம்பந்தப்பட்ட வாழ்வில் ஏற்படுவதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். ஆகையால் செவ்வாய் பகவான் 5ஆம் பாவத்தில் இருக்கும்போது காதல் சம்பந்தப்பட்ட வாழ்வில் காதல் கொடுத்து அதீத ஆசைகளும் கொடுத்து உடனடியாக ஒரு ஈர்ப்பை கொடுப்பவர் செவ்வாய் பகவான். காதல் திருமண வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார்.
ஆனால் கோபம் பிடிவாதம் காரணமாக அந்த காதல் பிரிவதை பார்க்க முடியும். கண்டிப்பாக திருமணமாக ஆகியிருந்தாலும் கண்டிப்பாக பிரிவதை பார்க்க முடியும். மன அழுத்தம் கண்டிப்பாக இருப்பதை பார்க்க முடியும். மனம் நிம்மதி இல்லாமல் அடிக்கடி தவறான முடிவு எடுப்பதை, கோபத்தால் தவறான முடிவு எடுப்பதை பார்க்க முடியும். அவசர முடிவால் இழப்புகளை உங்களுக்கு அடிக்கடி ஏற்படுவதை பார்க்க முடியும். சூதாட்டம் அந்த பங்குச்சந்தை போன்ற சூதாட்ட விஷயங்களில் ஆர்வம் அதிகம் ஏற்பட்டு கண்டிப்பாக அது தோல்வியடைவதை பார்க்க முடியும். உங்களுடைய புத்தர் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்காத ஒரு சூழ்நிலை ஏற்படும். உங்கள் கோபத்துக்கு ஆளாவார்கள் குழந்தைகள். நீங்கள் எதை சொன்னாலும் கண்டிப்பாக அதை ஒரு காதில் அவ்வளோ சீக்கிரம் கேட்டு அதன்படி நடக்க மாட்டார்கள். அந்த சூழ்நிலையை கொடுத்து விடுவார். கண்டிப்பாக அந்த செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பது அந்தளவுக்கு சிறப்பான நிலை அல்ல நேர்களே. 5ஆம் இடத்து செவ்வாய் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக உங்களின் ஜாகத்தில் உள்ள உங்கள் குழந்தையின் ஜாகத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக அது நீங்கள் எளிதாக எடுத்துக்கக்கூடாது. கண்டிப்பாக அதை நிதானமாக கையாள வேண்டக்கூடிய காலகட்டம். பொறுமையாக ஒரு கட்டுப்பாடோடு கண்டிப்பாக வாழ்க்கையை நகர்த்துவது அவசியமான ஒன்று. இவர்கள் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் உச்ச பலம் பெற்றுதான் கண்டிப்பாக அது மாற்றங்கள் மாறும். அதை நாம் மற்றொரு வீடியோவில் பார்ப்போம் நேர்களே. கண்டிப்பாக நேர்களே, அடுத்த கிரகமான ராகு பகவான் 5ஆம் பாவத்தில் இருந்தால் என்னென்ன பிரச்சனை, என்னென்ன வாழ்க்கையில் சோதனைகளும் குழப்பங்களும் கொடுப்பார் என்றது நாம் பார்க்க இருக்கிறோம். ராகு பகவான் ஒரு நிழல் கிரகமாக பார்க்கப்படுகிறது. இவர் 5ஆம் பாவத்தில் இருக்கும்போது பூர்வீகத்தில் கண்டிப்பாக பிரச்சனை நீங்கள் இருப்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு முதல் படியாக உணர்ந்து கொண்டு எடுக்க வேண்டும். என்றால் அவ்வாறு உங்களுக்கு பூர்வீகம் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் அந்த பூர்வீகம் நீங்கள் இழப்பது உறுதி, உங்கள் கைவிட்டு செல்வது உறுதி. அந்த ஒரு துர்பாக்கியத்தையும் கொடுப்பார் அவர். ஏன்னா இவர் 5ஆம் பாவத்தில் இருப்பதால் கண்டிப்பாக குழப்பங்கள் நிறைந்த வாழ்க்கையை கொடுப்பார். மனதில் அதிகமான ஒரு குழப்பம் ஏற்படுவதை பார்க்க முடியும். கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொடுப்பார், இடைஞ்சலை கொடுப்பார். காதல் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் காதல் வாழ்க்கையை ஏற்படுத்தியே தீர்வார். அதில் நீங்கள் வாழ்க்கையில் ரகசியத்தை மறைக்கக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படுத்துவார். ரகசியமாக உங்கள் வாழ்க்கையை நகர்த்து செல்வதை பார்க்க முடியும். அதில் தோல்வியும் ஏற்படுவதை பார்க்க முடியும். நீங்கள் அதில் சிலர் அந்த ரகசிய வாழ்க்கையில் மாட்டிக்கொண்டு கண்டிப்பாக மீள முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த வாழ்க்கையில் பிரச்சனையால் கண்டிப்பாக அவமானமும் வாழ்க்கையில் துர்பாக்கியமும் கடினமான துன்பங்களும் நீங்கள் அடைவது உறுதி. குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக தாமதமாக ஏற்படுவதை பார்க்கும். கௌரவங்கள் கண்டிப்பாக கௌரவஸ்தானம் முக்கியமான ஸ்தானம் என்பதால் கௌரவம் நிலை கொள்வதை பார்க்க முடியும். தேவையற்ற பயத்தை கொடுப்பார். சந்தேகம் அதிகரிப்பதை பார்க்க முடியும். 5ஆம் பாவத்திற்கும் பட்சத்தில் மனதில் எப்போதும் ஏதோ ஒரு குறை உணர்வு உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு சிலருக்கு பூர்வீக கர்ம விளைவுகளால் கண்டிப்பாக அதிகமாக அந்த ஆற்றல் தாக்கம் ஏற்படுவதை பார்க்க முடியும். தவறான நண்பர்களும் அல்லது தவறான உறவுகளால் கண்டிப்பாக நீங்கள் தவறான ஆலோசனைகளால் பாதிப்பு ஏற்படுவதை பார்க்க முடியும். சூதாட்டத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துவார். ஏன்னா இந்த கிரகம் ராகு பகவான் உங்களுடைய மைண்டை கட்டுப்படுத்துவார். ராகு பகவான் உங்கள் வாழ்க்கையை குழப்பத்தை கொடுப்பவர். ராகு பகவான் உங்களை ஒரு மறைவான ஒரு யாருக்கும் தெரியாத என்று மறைவு ஸ்தானம், அதை மறைவை கொடுப்பவர். மறைத்து வைத்திருக்கக்கூடிய தன்மை உருவாக்குவார். யாருக்கும் தெரியக்கூடாது, எனக்கு மட்டுமே தெரியணும் அந்த ஒரு தன்மையை உருவாக்குவார். ஆகையால் அந்த தனக்கு தெரிந்தவர் ஒரு பெண்ணாக இருந்தால் காதல் சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு திருட்டு சம்மந்தப்பட்ட விஷயம், நகை பொருள் திருட்டு விஷயம், மறைவு மர்ம சம்மந்தப்பட்ட விஷயத்தை கண்டிப்பாக அந்த ராகு பகவான் உங்கள் வாழ்க்கையை ஏற்படுத்தி பார்க்க முடியும். ஆகிய அந்த சூதாட்டம், லாட்ரி, இந்த ரிஸ்க் எடுக்கும் முதலீட்டில் கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுப்பார். அதில் நீங்கள் இந்த ராகு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் 5ஆம் பாவத்தை தோல்வி அடைவதை பார்க்க முடியும். ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் தோல்விகளை அடைந்த வேண்டும். ஏதோ ஒரு வகையில் உங்கள் மனதை நீங்கள் கட்டுப்படுத்தாத நிலை ஏற்படுத்தி தீர்வார். அது நீங்கள் நன்றாக செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். முடிவில் கண்டிப்பாக நீங்கள் எந்த இடத்தில் நீங்கள் சொதப்பினீர்கள் என்று உங்களுக்கு அறியாத ஒரு நிலையும் ஏற்படுத்தி விடுவார். ஆகிய ராகு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்வில் கண்டிப்பாக நீங்கள் குழப்பங்கள் இருந்த வாழ்க்கை, உங்கள் வாழ்வில் குழந்தைகளே இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான குழந்தைகள் இருக்க மாட்டார்கள். அவர் வளர்ச்சியில் கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் அவரால் நீங்கள் சிரமங்கள் அடைவதும் அவரால் துக்கங்கள் துயரங்களும் கண்டிப்பாக அடைவது உறுதி. அவர் கல்வியிலும் படித்து முடித்த பிறகு சிலர் குழந்தை நன்றாக 5ஆம்
பாவத்தில் ராகு இருந்தும் ராகு அந்த ஸ்தானாதிபதி பலமாக இருக்கும்போது நன்றாக படிப்பார்கள். ஆனால் மனக்குழப்பம் அதிகமாக இருப்பதை பார்க்க முடியும். எதை படிக்க வேண்டும், எதை படித்தால் என்ன வேலை செய்வோம், அதுக்கும் அந்த வேலைக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தி விடுவார். ஏன்னா இந்த ராகு பகவான் இருந்தால் வாழ்க்கை கண்டிப்பாக நீங்கள் மிக மிக உங்கள் வாழ்வை கண்டிப்பாக ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நீங்கள் நிதானமும் பொறுமையும் உங்கள் வாழ்வில் முறையான ஜோதிடரை அறைந்து கண்டிப்பாக அந்த பாவங்கள் ஸ்தானாதிபதி வலுவாக இருக்கிறாரா, இல்லை ஸ்தானாதிபதி கெட்டு போய் 3, 6, 8, 12ஆம் வீட்டில் இருக்கிறாரா, இல்லை பாவரோட சேர்க்கப்பட்டு பாவர் பார்வையில் இருக்கிறாரா, இல்லை ராகுபவன் வலுவாக இருக்கிறாரா உங்களுடைய 5ஆம் பாவத்தில், இல்லை நீச்சம் பலத்தில் இருக்கிறாரா, உங்களை தாக்கக்கூடாத நிலையில் இருக்கிறாரா, கடுமையான தாக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாரா என்று கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை நேர்களே. உங்கள் ஜாதகத்துக்கு உங்களின் ஜாதகத்தில் உள்ள குழந்தைகளின் ஜாதகத்தை கண்டிப்பாக தூக்கி பார்க்க வேண்டிய காலம். கண்டிப்பாக அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம். அறிந்து கொள்ளுங்கள். அடுத்த கிரகமான கேது பகவான். இந்த கேது பகவான் 5ஆம் பாவத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு தாக்கம் ஏற்படுவதை பார்க்க முடியும். இந்த கேது பகவான் 5ஆம் பாவத்தில் இருப்பது சிறப்பான ஒன்றான ஒரு நிலை, ஏற்றக்கூடாத ஒரு நிலை. 5ஆம் பாவத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக கேது பகவான் குழந்தை பாக்கியத்தை தடையை கொடுத்து விடுவார். புத்திர பாக்கியம் கண்டிப்பாக இல்லாத ஒரு நிலை. அவ்வாறு இருந்தால் இந்த புத்திரன் உங்களுக்கு சாதகமாக இல்லாத நிலை. அவ்வாறு இந்த புத்திரன் பிறந்து ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் பிறந்தால் நீங்கள் உங்களுடைய இறுதி காலத்தில் நீங்கள் தனித்து வாழ்வதை, தாய் தந்தை தனித்து குழந்தைகளை தூரமாகவோ அல்ல குழந்தைகளின் வாக்குவாதத்தில் சண்டை சச்சரவோடு தனித்து வாழ்வதை பார்க்க முடியும். உங்களுடைய குழந்தை கர்ப்பம் சம்மந்தப்பட்ட ஒரு கவலைகள் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்து விட மாட்டார். மன அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கும். 1 காலம், 2 காலம், 5 வருடம், 10 வருடம். அதன் பிறகு அந்த அதிபதியை உங்களுடைய 5ஆம் அதிபதி பலமாக இருந்து விட்டால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் நிச்சயம் உங்களுக்கு. அவ்வாறு இல்லை என்றால் அவர் நீச்சம் பெற்றோ கேது பகவான் 5ஆம் இடத்தில் உட்கார்ந்தோ அவர் அந்த வீட்டுக்கு 3, 6, 8 பாவர்கள் நிறைந்திருந்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாத நிலை ஏற்படும் உங்களுக்கு. அந்த குழந்தை பாக்கியம் இல்லாத சூழ்நிலை நவ அம்சத்தையும் எடுத்து பார்க்க வேண்டும். 5ஆம் பாவதி எவ்வாறு இருக்கிறார், வலுவாக இருக்கா, வலு என்று இருக்கிறாரா, ராகு பகவான் கேது பகவான் 5ஆம் பாவத்தில் எந்த இடத்தில் இருக்கிறார், 5ஆம் பாவத்தை மேலும் தாக்கக்கூடிய நிலைகளா, இந்த 5ஆம் பாவ அதிபதியோட தாக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாரா என்று அதையும் எனக்கு சிறுத்தூக்கி பார்க்க வேண்டும். குழந்தைகளோட கருத்து வேறுபாடு கண்டிப்பாக மோதலை ஏற்படுவதை பார்க்க முடியும். படிப்பு தடைப்படுவதை பார்க்க, படிப்பு அரை படிப்பு அது அறையோடு விடுவதை பார்க்க முடியும். மனதில் குழப்பங்களும் தனிமையும் உணர்வு அதிகமாக ஏற்படுத்தி விடுவார்கள் இந்த கிரகம் இருக்கும் பட்சத்தில். காதல் வாழ்க்கை ஏமாற்றம் அல்லது காதல் வாழ்க்கையில் பிரிவு அனுபவம் கண்டிப்பாக நீங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக அதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை. ஏன் அது ஒரு தாக்கம், அந்த தாக்கம் உங்களை அவ்வளோ சீக்கிரம் உங்களை எளிதில் உங்களை விட்டு விடாது. உங்களை பல வழிகளில் தாக்கம் ஏற்பட்டு நீங்கள் கண்டிப்பாக அந்த 5ஆம் பாவத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷ மகிழ்ச்சி கண்டிப்பாக கிடைக்காத ஒரு நிலையை ஏற்படுத்தி விடுவார். ஆன்மீக சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா கேது பகவான் ஆன்மீக சிந்தனைக்கு ஒரு முக்கியமான கிரகமாக இந்த கேது பகவான் பார்ப்பதால் அந்த சிந்தனை, ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு கண்டிப்பாக இயற்கையாக இருக்கும். இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மனதை கட்டுப்படுத்த முடியாத நிலை. நீங்கள் எதை செய்தாலும் கண்டிப்பாக அதை நிரந்தரமாக பூர்த்தி செய்ய முடியாத நிலை. ஆகிய அந்த கேது பகவான் இருக்கும் பட்சத்தில் அதிகமாக நீங்கள் வெற்றி அடைவதை 1, 2, 3, 5 ஒரு 5 இடத்தில் வெற்றி அடைந்தால் 50 இடத்தில் 50 இடத்தில் நீங்கள் தோல்வியடைவதை பார்க்க முடியும். சாதாரண வாழ்க்கையை விட மறைந்து வாழ்வதை பார்க்க முடியும். இந்த ஊரை விட்டோ இல்லை ஸ்டேட் லெவலை விட்டோ இல்லை வெளிநாட்டுக்கு சென்று குடும்பத்தை விட்டு தனித்து வாழ்வது, குடும்பத்திற்கு யாருக்கும் தெரிவிக்காத எந்த இடத்தில் இருக்கிறார் என்று மறைந்து வாழ்வதை, இல்லை பெண் தொடர்பாலேயோ இல்லை பெண்களின் மூலமோ இல்லைன்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் மறைந்து நீங்கள் வாழ்வதை பார்க்க முடியும். பிரச்சனைகள் ஏற்பட்டு அதில் தாக்கங்கள் சிரமங்களும் சமாளிக்க முடியாத நிலை ஏற்பட்டு நீங்கள் அதை உங்கள் வாழ்வை நீங்கள் எதிர்பார்த்த வாழ முடியாத நிலை ஏற்பட்டு நீங்கள் வாழ்வையே மறைந்து உங்கள் வாழ்வை ஓட்டுவதை பார்க்க முடியல. இல்லை பிரச்சனைகளால் நீங்கள் ஜெயில் என்ற வனவாசம் அடைவதை பார்க்க முடியும். அந்த கேது பகவான் இருக்கும் பட்சத்தில் நிதானமாக இருக்க வேண்டும். முடிவெடுப்பதில் திடீர் சிக்கலும் மாற்றங்களும் தாமதங்களும் தடைகளும் கண்டிப்பாக ஏற்பட்டு கொண்டே இருக்க. சுப நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் நடைபெறாத ஒரு நிலை ஏற்படும். சிலருக்கு பூர்வ ஜென்ம கண்டிப்பாக அந்த வினைகளும் இருக்கும். இந்த கேது பகவான் இருக்கும் பட்சத்தில் கர்ம வினை உங்களை சுற்றி கொண்டே இருக்கும், தாக்கங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். ஆகிய கேது பகவான் உங்கள் வாழ்வில் கண்டிப்பாக
பாவகரங்கள் சேர்க்கப்பட்டோ இல்லை அந்த 5ஆம் பாவத்திற்கு கண்டிப்பாக 5வது பலவீனமாக இருந்தால் ராகு கேது போன்ற இந்த கேது பகவானோட சூரியனும் சனி பகவானும் செவ்வாயும் இந்த இந்த கிரகங்களும் சேர்க்கப்பட்டோ இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக கடினமான ஒரு வாழ்க்கை, கடினமான போராட்டம், கடினமான துன்பங்களை உங்கள் வாழ்வில் ஏற்படுத்தி நிச்சயம் உங்கள் வாழ்வில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. எதை நோக்கி நீங்கள் செல்கிறீர்கள், நீங்கள் வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா, இல்லை வாழ்வில் நீங்கள் தனித்து விட பிறந்துள்ள அந்த உலகில் என்று நீங்கள் போராட்டம் நிறைந்த வாழ்க்கை நீங்கள் வாழ்வது உறுதி. ஆகையால் ஒருவரின் ஜாதகத்தில் 5ஆம் பாவம் சிறப்பாக வலுவாக இருக்க வேண்டும், ஒரு அவசியமான ஒன்று. உங்களின் ஜாதகத்தில் 5ஆம் பாவம் நன்றாக இருந்துவிட்டால் நீங்கள் உங்கள் மனதை கட்டுப்படுத்துவீர்கள். உங்கள் மனது காதல் வாழ்க்கையும் சரி, உங்களுடைய எதை நோக்கி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்வில் எதை நோக்கி உங்களை படிப்பு நீங்கள் எதை நோக்கி படித்து கொண்டிருக்க அது அனைத்தும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய நிலை. இப்போ நல்ல ஒரு குழந்தை பாக்கியம், குழந்தைகளால் வளர்ச்சி, குழந்தைகள் மூலம் நீங்கள் சொத்துக்கள் படிப்படியாக வளர்ச்சி, உங்கள் குழந்தைகள் உங்களை காப்பார்கள். புத்திரம், உங்களுடைய கௌரவம், குழந்தைகளின் மூலம் நீங்கள் கௌரவமாக வாழ்வதை பார்க்க முடியும். காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகி நல்ல ஒரு புத்திர பாக்கியத்தோடு வாழ முடியும். அந்த பாக்கியம் கிட்ட உங்களுக்கு பூர்வீகம் தானாக உங்களிடம் வந்து சேரும். அந்த பாக்கியம் கிட்ட மன அமைதியும் சந்தோஷம், மனதை குறிக்கும் 5ஆம் இடம். மனம் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்தில் தாவுவதை பார்க்க முடியும். இந்த இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக நிலையான வாழ்க்கை, நிலையான யோசனை இல்லாமல் இருப்பதை பார்க்க முடியும். இந்த 5ஆம் இடம் சிறப்பாக இருந்துவிட்டால் உங்கள் மனதை நீங்கள் கட்டுப்படுத்தி எதை நோக்கி செல்கிறது அதை கண்டிப்பாக வெற்றி சூடக்கூடிய ஒரு வாழ்வு உங்கள் வாழ்வில் ஏற்படுவது உறுதி, நிச்சயம், சத்தியம். நேர்களே நம் வீடியோ ரொம்ப லென்த்தாக நம்ம சிறிதாக போடணும்னு எதிர்பார்த்தோம், முடியவில்லை. நேர்களே உங்களுக்கு புரிய வேண்டும் என்றால் கண்டிப்பாக கொஞ்சம் லென்த்தாக ஆகிவிட்டது, சாரி நேர்களே, நம்ம மன்னிக்கவும். நம்ம வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களை ஆதரவு தெரிவிங்க. ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய ஆதரவு தெரிவித்தால் போதும். நேர்களே உங்களுக்கு புரியவில்லையா, ஜாதகத்தை அறிய கடினமாக இருக்கிறதா, கவலை வேண்டாம் நேர்களே. உங்களுடைய ஜாதகத்தை டேட் ஆஃப் பர்த் டைம் அனுப்ப என்னால் முடிந்த உதவி உங்களுக்கு கண்டிப்பாக என்றும் செய்ய நாம் கடமைப்பட்டுள்ளோம். நன்றி நேர்களே, நன்றி. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஆதரவு தெரிவிங்கள்.